உங்களுக்கான இன்றைய பிரபஞ்ச வார்த்தை. பிரபஞ்சம் என்பது நம் எண்ணங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு மாபெரும் அண்டவெளி ஆடி. நம்முடைய தற்போதைய வறுமையோ அல்லது ஏழ்மையோ பிரபஞ்சத்திற்கு ஒரு தடையல்ல. நீங்கள் உங்களை எந்த புள்ளியில் எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோடு பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணில் இருத்தி வைக்கிறீர்களோ அந்த எண்ணங்களின் தீவிரத்திற்கு ஏற்ப ஒட்டுமொத்த புற உலக சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் பிரபஞ்சம் மாற்றி அமைக்கும். உங்களுடைய அசைக்க முடியாத அகக்காட்சி மட்டுமே உங்களுக்கான புதிய யதார்த்தத்தை பிரசவிக்கும். நிஜ வாழ்க்கை சாட்சி. இந்த பிரபஞ்ச தாக்கத்திற்கு மிக உன்னதமான உலக புகழ்பெற்ற சாட்சியாக வாழ்ந்து காட்டியவர் ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி. அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை மிக கடுமையான வறுமையால் சூழப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் சொந்த வீடு கூட இல்லாமல் குடும்பத்தோடு ஒரு பழைய வேனிலேயே வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வறுமையின் உச்சத்தில் இருந்த போதும் அவர் பிரபஞ்சத்தின் பேராற்றலையும் தன் அசல் திறமையையும் 1% கூட சந்தேகிக்கவில்லை. 1990களின் தொடக்கத்தில் ஒரு நாள் இரவு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் ஒரு மலையுச்சிக்கு தன் பழைய காரில் சென்றார். அங்கு அமர்ந்து தனக்கு உலக புகழ் கிடைத்து விட்டது போலவும் இயக்குநர்கள் தன்னை தேடி வருவது போலவும் மிக ஆழமாக அகக்காட்சி தியானம் செய்தார். பின்னர் அவரே ஒரு காசோலையை எழுதினார். அதில் நடிப்பு சேவைக்காக $10 மில்லியன் என்று எழுதி அதற்குரிய தேதியாக 1995ஆம் ஆண்டு நன்றியறிதல் திருநாளை குறித்தார். அந்த போலி காசோலையை தன் பர்சிற்குள் எப்போதும் வைத்திருந்தார். வறுமையின் கசப்பான நாட்களிலும் அந்த பையை தொடும்போதெல்லாம் பிரபஞ்சம் எனக்கானதை செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அதிர்வெண்ணிலேயே வாழ்ந்தார். 5 ஆண்டுகள் கடந்தன. அச்சு அசலாக அவர் குறித்த அந்த 1995ஆம் ஆண்டிற்கு சற்று முன்பு டம் அண்ட் டம்பர் திரைப்படத்தில் நடிப்பதற்காக அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் சரியாக $10 பில்லியன். வறுமையின் விளிம்பில் நின்று பிரபஞ்சத்திற்கு அவர் அனுப்பிய அலைவரிசை மனிதர்களின் அத்தனை தர்க்கங்களையும் உடைத்து அவரது கையில் நிஜமாகவே வந்து சேர்த்தது. வாழ்க்கையின் அசல் யதார்த்தம். ஜிம் கேரியின் இந்த நிஜ வாழ்க்கை சாட்சி இன்று உங்கள் வாழ்விற்கு உணர்த்தும் உன்னதமான நடைமுறை யதார்த்தம் இதுதான். தற்போதைய சூழ்நிலைகள் உங்களை எவ்வளவு வறுமையிலோ அல்லது முன்னேற்றம் இல்லாத ஒரு தேக்க நிலையிலோ வைத்திருந்தாலும் உங்களின் இறுதி இலக்கின் மீதான பிடிவாதமான நம்பிக்கையை எதற்காகவும் தளர விடாதீர்கள். இப்போது என்னிடம் எதுவும் இல்லையே என்று உங்கள் அகக்காட்சியை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தினசரி மேற்கொள்ளும் விடாமுயற்சியையும் கடுமையான உழைப்பும் பிரபஞ்சத்தின் கணக்கில் தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது. ஜிம் கேரியின் போலி காசோலையை நிஜமாக மாற்றிய அதே பிரபஞ்ச பேராற்றல் உங்களுடைய அசல் உழைப்பிற்கான உன்னதமான கதவுகளை மிக சரியான நேரத்தில் திறக்கும். என் அகத்தின் அசைக்க முடியாத காட்சிக்கு முன்னால் தற்காலிக வறுமை தவிடு பொடியாகும் என்ற பிரபஞ்ச பேரறிவோடு உங்கள் கடமைகளை தொடருங்கள். வாழ்க வளமுடன்.